வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன் பற்றி தான் பேச போகிறோம். இப்போது நேற்று ஒரு வீடியோ போட்டு நல்லா பார்த்துருப்பீங்க. வெள்ளை கலரில் பேன் வாங்கியாச்சு அப்படின்ட்டு. இளவரசனுக்கு நான் ஆல்ரெடியாக எனக்கு சொல்லியாச்சுங்க. அவருக்கு எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே நாலேஜ் வராதுங்க. உழைச்சாத்தாங்க நாலேஜ் வரும். இன்னொரு இடத்துக்கு போய் அந்த ஊரில் என்ன இருக்குது ஏது இருக்குது அது நாம் பார்க்கணும். ஏன்னா அது இளவரசனுக்கு எந்த இடத்துல நாலேஜ் வர்றது என்ன காரணம்னா, இத்தனை நாள் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருந்துப்பார். அந்த காசை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இருக்குங்க. ஆனால் இப்போ எல்லோரும் கேட்டிருப்பாங்க, ஏன் இளவரசனை வீடியோ போடுறதில்லன்னு. இளவரசனை ஏன் வீடியோ போடுறதில்ல, எங்கே போயிட்டார் ஏது போயிட்டாருன்னு. அவர் எதுக்கு வீடியோ போடணும், இனி எதுக்காக யூடியூப் நடத்தணும், இனி எதுக்காக யூடியூப்பில் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போடணும். அதாவது இந்த மருந்து ஆல்ரெடி இந்த மருந்தை பற்றி நிறைய பேசியாச்சு. டெய்லி இந்த மருந்து பற்றி பேசுகிறதுனால போர் அடிக்குது. எனக்கே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த ஒரு மூளை இல்லாமல் எந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் தான் இளவரசன் என்கிற பொய்யரசன். ஒரு ஃபேன் வாங்கணுன்னா நம்ம கடைக்கு தான் போய் வாங்கணும். ஃபேனெல்லாம் 90% கடையில் தான் வாங்குவாங்க, 10%லாம் ஆன்லைனில் வாங்குவாங்க. ஆனால் இவருக்கு எந்த இடத்துல ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த ஃபேனு வாங்கணுன்னா என்ன கம்பெனி ஏது கம்பெனி அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் கண்டிப்பாக வேணுங்க. அது உழைக்கிறவங்களுக்கு தான் உட்காந்து ஃபேனு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலைன்னா நாய் கூட விளையாடுறது, கோழி கூட விளையாடுறது, இதுதான் ஒரு மனுஷனோட உழைப்பா. அதான் இன்றைக்கி காலையில் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஏமாற்றுக்காரன இளவரசனோட பையனை கொண்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ யாராச்சும் டீச்சர் நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவார், நான் ஒரு யூடியூப்பர்னு சொன்னால் சிரின்னு சிரிப்பாங்க. நான் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் நீங்கள் ஒரு யூடியூப்பர் அப்படிங்கிறீங்க, இதான் வேலையானு கேட்பாங்க. அப்புறம் அவங்க பையன் ஸ்கூலில் யாராச்சும் படிக்கும்போது எங்கள் அப்பா அங்கே வேலை செய்கிறாரு, எங்கள் அப்பா இங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு யூடியூப்பர் சொல்லும்போது சிரின்னு சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தருமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, யூடியூப் நடத்துகிறாங்க. அது இல்லைன்னு சொல்லலைங்க. யூடியூப் ஒரு பார்ட் டைமாக நடத்திட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு கடையோ இல்லை ஒரு வேலை வெட்டிக்கு போயோ இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் அப்படியே உருவாக்கி அந்த சப்ஸ்கிரைபரை எதுக்காக பயன்படுத்தாங்கன்னா ஏமாத்துறக்கு, மக்களை ஏமாத்துறக்கு. எப்படின்னா, இந்த 1000 ரூபா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1000 ரூபா மருந்தை 2000, 3000, 4000, 6000 இது ஆல்ரெடி நிறைய பேசியிருப்பேன். ஏதை நான் சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதமாக இளவரசனை அவரோட சேனலில் வீடியோ வந்திருக்காது. எல்லோரும் கேட்டுப்பீங்க, ஏங்க வீடியோ போடுறதில்லைன்னு. இவருக்கு பயங்கர வேலை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை. இன்றைக்கி தேர்தல் சிறப்பு குழுவில் இவர் பேர் எதாவது கொடுத்துருக்காங்க, போய் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஒரு ஃபேனும் கூடி ஆன்லைனில் வாங்குறான்னா இந்த ஆளோட சோம்பேறித்தனத்தை நீங்கள் பார்த்துக்க. என்ன காரணம்னா, அந்தளவுக்கு பணம். மக்களை ஏமாத்தின பணத்தில் இனி ஃபேனு வாங்குவார். அப்புறம் மறுபடியும் தங்க நகைக்குள்ளே போகலாம். இனி ஒரு வீடு எதிர்பார்க்கலாம். இனி ஒரு இடம் வாங்கி போடலாம். இதுதான் இவரோட நாளில் இல்லாத தனம். மக்களை ஏமாற்றி அதில் வருமானத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு கேட்டால் டாக்டரோட நாலேஜ் தான் வாங்குவார் அப்படிம்பாரு இன்னும் கொஞ்ச நாளில். அதாவது உழைக்காமல் உட்காந்துட்டு நீங்கள் வர வருமானம் உங்கள் பணம் கண்டிப்பாக தங்காது. ஆனால் இந்த ஆள் இன்றைக்கி ஆடம்பரமாக இருக்கலாம், ஆனால் இந்த பணம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவை கண்டிப்பாக கொடுத்துட்டும். மக்களை ஏமாற்றி வயிறு வாயில் அடித்த பணத்தை வச்சுட்டு ரொம்ப நாள் வாழ முடியாது. அப்புறம் அவங்க ஸ்கூலில் அந்த பையனுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தும்போது கொஞ்சம் நாலேஜோடு கொண்டு போய் சேர்த்துனா தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஆனால் இளவரசனுக்கு எந்த காலத்தில் எந்த நாலேஜும் வராது. ஒரு டைட்டில் போட்டாலுமே அந்த டைட்டிலுக்கு உண்டான பேர் அவர் போட மாட்டார். வெள்ளை கலரில் ஃபேன் வாங்கணுன்னா ரொம்ப நாள் ஆசையாமா. அது கிராம்டனா லாலி ஃபேனா நிறைய ஃபேன் இருக்குது கம்பெனியில், அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் வெள்ளை கலரில் ஃபேன் வாங்கணுன்ட்டு ஒரு டைட்டில் போட்டிருப்பார். ஏதோ ஒரு வீடியோ போடணுன்ட்டு போட்டுக்கிறாரு. இவர் வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாருன்னு வச்சுங்க. அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சத்தியமாக தெரியும். ஆனால் பேச மாட்டாங்க, எதை பாட்டாலும். ஆனால் சூப்பருங்க. ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் சூப்பருங்க. நீங்கள் அடித்தாலும் சூப்பருங்க, கெட்ட வார்த்தை பேசினாலும் சூப்பருங்க,
இதுதான் இந்த ஏமாற்றுக்காரனோட வேலை. அது குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார், காயத்ரி அம்மையார். அந்த அம்மா வாயில் ஒரு நாள் கூட உண்மை வராதுன்னு வச்சுக்கோங்க. பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மருந்துக்கு வித்துட்டதே அந்த அம்மா தான். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாலேஜ் வேணுங்க. நாலேஜ் எப்படின்னா படிப்பறிவு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க. இன்றைக்கி 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அடிக்கிற வயலுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடணும். ஆனால் இவருக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை, எந்த ஒரு உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாதவர் தான். நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். அபரீதமான வளர்ச்சி. இந்தியா குட்டி அதுதான் இன்றைக்கி கொங்குல நம்பர் 1 சேனல். அப்புறம் நாகராஜ் சங்கீதா, இது நம்ம வீடு. இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா விதவிதமான கண்டென்ட், வித்தியாசமான கண்டென்ட் இருக்கும். எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். வாயை திறந்தால் ஒரு நாள் கூட உண்மை வராதுன்னு வச்சுங்க. அப்புறம் கேட்டால் ரியாலிட்டி சேனல், அந்த சேனல் இந்த சேனல் பாரு. இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிற இந்த பணத்தை வச்சு பல இடத்துல சொத்து வாங்க போகிறாரு, நகை வாங்க போகிறாரு, இப்போ ஒரு ஃபேன் வாங்கிக்கிறாரு, ஏதோ வீடியோ போட்டுக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அந்த பலன் ஒரு நாள் கண்டிப்பாக அடைவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரன் யூடியூப்பில் வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் உருப்படாது. அதான் உண்மை. ஒரு ஃபேன் கூடி வாங்கி ஒரு வாங்கின கடைசியில் அது சரியில்லை, இது சரியில்லை. இவர் எந்த பொருளும் ஆன்லைனில் வாங்கிட்டு அதை குறை சொல்கிறதா வேலை. இவர் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்ட கடைசியில் அதை குறை சொல்கிறதா வேலை. மொத்தத்தில் ஆன்லைனில் நாம் ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் வாங்கணும். ஆனால் எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஏமாற்ற பணத்தில் நிறைய பொருளெல்லாம் வாங்கலாம், கடைக்கெல்லாம் போய் வாங்க மாட்டார். ஏன்னா இவருக்கு உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாதவர், ஒன்றா நம்பர் சோம்பேறின்னு வச்சுங்க. ஆனால் இந்த பணம் இவர்களிடம் மிகப்பெரிய பாதாளத்தை உண்டாக்கும், ஐயமே இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.